ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சியில் February 5 நடந்த ஒரு கொஷின் பேப்பர் ட்ரெஷர்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது February 5, 2024 நடந்த ஒரு எக்ஸாம். தெரியாத கொஷினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, தெரிஞ்ச கொஷினோட எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். கொஞ்சம் இதில் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம், டேட்டா தெரியும் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது. தெரில அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாத கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை நல்லா தெளிவாக படிக்கணும். என்னடா நம்பராக கொடுத்துருக்கானே கேள்வியிலே என்னடா பண்ணுறது அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா பொறுமையாக படிக்கணும். ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். அக்கார்டிங் டு மேயர்ஸ் 1988, இந்த இடத்துல ஒரு பேரை சொல்லியிருக்காங்க. மேயர்ஸ் அப்படிங்கிற பேரை பற்றி பேசியிருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. Total number of endemic vascular plant in Eastern Himalayan biodiversity hotspot region. ஸோ இந்த கொஷினில் நம்ம தெரிஞ்சுக்கிறது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். தமிழில் ஒரு வாட்டி படிச்சிடலாம். மேயர்ஸ் 1988 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லையும் வாஸ்குலர்னு கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் வாஸ்குலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிலீஷில் வாஸ்குலர்னு தெரியல அப்படின்னா தமிழில் என்னென்னு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பல்லுயிர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பகுதியில் நிறையா தாவரங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதான் இந்தியானா இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட் சைடு நிறைய பல்லுயிர் ஸ்பீசிஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது அழிஞ்சிக்கிட்டே வருது. அங்கே இருக்கிற ஃப்ளோரா ஃபானா தாவர வகைகள் என்ன ஆகுது அப்படின்னா அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோராஃபானா என்ன பண்ணுது, அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இந்த இடம் பார்த்தோம்னா குறிப்பிட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காண்டினென்ட் இருக்குது, ஒரு மொத்தமாக ஒரு காண்டினென்ட் இருக்குது அப்படின்னா அதில் பெரும்பாலான இடத்த இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் கீழே கொண்டு வந்துருவாங்க. எக்ஸாக்டாக இவ்வளோ ஏக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லவே முடியாது. இது இந்த பவுண்டரிக்குள்ளே தான் இது முடியுது அப்படின்னு இதுக்கு பவுண்டரி செட் பண்ணவே முடியாது. நான் ஏன் உங்களுக்கு இந்த ஆன்சரை ஹைடு பண்ணாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதை வச்சு இது நமக்கு ஈஸியாக மண்டையில் ஏறிடும். இதை நான் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சீக்கிரம் சொல்லிட்டு அடுத்தது போனால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால தான் நான் ஆப்ஷனை டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இதில். ஓகேவா? இப்போ நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த மேயர்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற பேரை முதல்ல காயின் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஓகே, அப்போ வேர்ல்டில் இந்த ஹாட்ஸ்பாட், இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது வேர்ல்டில் மொத்தம் 36 இருக்குது. இது கூகுள் டேட்டா. கூகுளில் 36 கொடுத்துருக்காங்க. நமக்கு இது 12th ஜியாகிரஃபியில் கொடுத்துருக்காங்க. 12th ஜியாகிரஃபியில் 34 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது மொத்தமாக 4 தான் இருக்குது. ஓகேவா? இந்தியா மேப் வரைஞ்சிக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க. இதான் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் இந்தியா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் நமக்கு இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈஸ்டர்ன் ஹிமாலயன் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம் அதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகே, ஃபைன். இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா இதான் நமக்கு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேவா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸுங்கிறது இதுதான். வேறு எங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் மொத்தம் நமக்கு 4 இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் எத்தனை 4 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இண்டோ பர்மா. ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸே வச்சுக்கலாம், அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா? ஓகே, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் இண்டோ பர்மா. பர்மாங்கிறது எங்கே இருக்குது, இங்கே வருமா? பர்மாங்கிறது இங்கே வரும். இது நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஹிமாலயாஸ், பர்மா அப்படிங்கிறது அட் ப்ரெசென்ட்டில் இருக்க மியான்மர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பர்மா அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மியான்மர் அப்படிங்கிறது முன்னாடி பர்மாங்கிற பேரில் இருந்திருக்கும். இந்த பர்மா அப்படிங்கிறத இந்தியாவிலேருந்து 1935 செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1935 இந்தியாவிலும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. மியான்மர்னு பேரை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மாற்றிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. செகண்ட் இண்டோ பர்மான்னு பார்த்துட்டோம். தேர்டு நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சுமத்ரா ஐலாண்ட்ஸில் இருக்குது. எங்கே இருக்குது? சுமத்ரா ஐலாண்ட்ஸ். அது அப்போ அங்கே எங்கே வரும்? இந்த இடத்துல வரும், சுமத்ரா ஐலாண்ட்ஸ்.
இப்போ மியான்மர், இது இந்தியா ஃபுல்லாக அப்படி கவர் ஆயிடுச்சுன்னா இது மியான்மர்னா சுமத்ரா ஐலாண்ட்ஸ் வந்து இப்படி வரும். கலரில் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். இது சுமத்ரா ஐலாண்ட்ஸ், இது மியான்மர், இண்டோ பர்மா, மேலே வந்து நமக்கு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்போ 4th ஒன் வந்து நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? தமிழில் பார்த்துடலாம். கிழக்கு இமயமலை தொடர்கள், கிழக்கு இமயமலை தொடர்களில் இருக்குது. இந்திய பர்மா அந்த எல்லையில், பர்மா அந்த பேர் தான். சுமத்ரா தீவுகளில் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. மொத்தமாக 4 இடங்களில் தான் இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு லெவலில் பார்த்தா 36 இடங்கள்ல இருக்குது. ஃபைன். இப்போ இதை பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்கிறது இந்த 5000 எப்படி கண்டுபிடிக்கலாம். நான் படிக்கவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னாலும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நிறைய ஆறுகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஃப்ளோரா ஃபானா தாவர வகைகள் வந்து நிறையான இங்கே கிடைக்கிற தாவர வகைகள் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்கக்கூடாது. அந்த ஸ்பீஷியஸ் வந்து பர்டிகுலராக இங்கே மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல அப்படி பார்த்தா இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? 5 லட்சம் அப்படிங்கிறது ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ அதிகமான டேட்டா அந்த ஒரு இடத்துல வந்துருமா? வராது. அப்போ இதை நம்ம தூக்கிடலாம். 500 இந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம். ஏன்னா மேலே நார்த்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் கிழக்கு சைடு அப்படியே ஃபுல்லாக வரும். நம்ம படிச்சிருப்போம் லெஸர் ஹிமாலயாஸ், ஷிவாலிக்ஸு, கிரேட்டர் ஹிமாலயாஸ்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வரும்போது இவ்வளோ கம்மி வராது. அப்போ அதை நம்ம அடித்து விட்டுறலாம். இப்போ நமக்கு ஃபைனலாக 2 தான் இருக்குது. ஒன்று 5000, ஒன்று 50,000. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு கண்ட்ரி அப்படின்னா இங்கே ஒரு பல்லுயிர் இடம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பல்லுயிர் தொடர்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இவ்வளோதான், இதுக்குள்ளே இந்த பல்லுயிர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுக்குன்னு எல்லைகளே கிடையாது. குத்து மதிப்பாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பல்லுயிர் இருக்குது, இங்கே ஒரு பல்லுயிர் குத்து மதிப்பாக இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நம்ம வந்து குத்து மதிப்பாக சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு இங்கே சுமார் ஒரு 5000 இருக்கலாம், இங்கே சுமார் ஒரு 3000 இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து 50,000 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய டேட்டா வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இதுவும் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால வராது. இதில் வந்து 5000 அப்படிங்கிறது ஓகேவா, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து நம்ம தோராயமாக அட் ப்ரெசென்ட்டில் அனாலிட்டிக்கலாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? என்னடா இது குத்துமதிப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆமாம், இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம குத்துமதிப்பாக யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ இருக்குமா? இருக்காது. இவ்வளோ இருக்கும், ஓகே இவ்வளோ இருக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.